I belong to the first batch of the alumni. Kilanjani needs us badly. Come, let us help Kilanjani. இந்த கிராமத்திற்கு மருத்துவர் மிகவும் அவசியம். அந்த வகையில் அவர்களை பணியில் அமர்த்த இந்த கிராமத்தை மென்மேலும் மேம்படுத்த இந்த மருத்துவ வசதிகளை அதிகரிக்க நமக்கு நிறைய உதவிகள் தேவைப்படுகிறது. மக்களாகிய உங்களிடத்திலிருந்து நாங்கள் அந்த உதவிகளை எதிர்பார்க்கிறோம். ஏன்னா கிளாஞ்சனி ஹாஸ்பிட்டல் அந்த வெள்ளக்காரங்க காலத்துலேருந்து நல்ல பேர் கேட்ட ஹாஸ்பிட்டல். அதுலேயும் மெயினாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் டிசீஸுக்கு வந்து நல்ல ஒரு மெடிசன் கொடுப்பாங்க. அங்கே சென்னை, புதுக்கோட்டை, தூத்துக்குடி அந்த மாதிரி இடங்கள்லேருந்து வந்துட்டு இருக்காங்க பேஷண்ட்ஸ். இப்போவும் வந்துட்டு இருக்காங்க. நிறைய மக்களுக்கு ஐதீகம் என்னென்னா கிளாஞ்சனி ஹாஸ்பிட்டல் வந்துச்சுன்னா அந்த தோல் வியாதிகள் வந்து சரியாகணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஏற்றபடி டாக்டர்ஸ் அப்புறம் அந்த பில்டிங்ஸ் வந்து நல்லபடியாக கட்டினா இன்னும் பேஷண்ட்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வேணும்னா அவங்க 12 கிலோமீட்டர்ஸ் அவங்க போக வேண்டியது. அந்த ஊருக்கே மொத்தம் ஒரு பஸ் தான் 3 வேளை வரும். காலையில் ஒரு தடவை, மதியம், நைட்டு. அதுக்கு வேறு எந்த ஃபெசிலிட்டிஸுமே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸுமே கிடையாது. அங்கே உள்ள மக்களுக்கு பொதுவாக உள்ள ஒரு பிரச்சனை என்னென்னா தோல்வியாதி. எல்லா விதமான தோல்வியாதி, பாக்டீரியல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அதோட தான் வருவாங்க. அவங்களுக்கு பொதுவாக ஒரு பிலீஃப் என்னென்னா கிளாஞ்சனி மருத்துவமனைக்கு வந்தால் அவங்களுக்கு சுகம் கிடைக்கும். அது உண்மை. ஏன்னா நாங்கள் கிளாஞ்சனி சுற்றி உள்ள கிராமங்கள் மட்டும் இல்லை, சென்னை, திருச்சி, தூத்துக்குடி போன்ற பல கிராமங்களில் இருக்கும் பேஷண்ட்ஸ் வந்து போஸ்டர் மூலமாக நாங்கள் வந்து மெடிசன் அனுப்பிட்டு இருக்கோம். போஸ்டர் மூலமாக அவங்க வந்து எங்களுக்கு லெட்டர் எழுதி மெடிக்கல் ஆஃபீஸரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் பிரகாரம் நாங்கள் அனுப்பி வச்சுருக்கோம், ரெகுலராக அனுப்பி வச்சுட்டு இருக்கோம். ஸோ கிளாஞ்சனின்னு பார்த்தோம்னா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்க்கு பேஷண்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரே ஒரு குறைபாடு, போதுமான அளவு எந்த அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடையாது. ஒரு டாக்டர் வந்து இருந்தாலுமே அவருக்கு தங்குறதுக்கு கூட ஒரு சரியான பில்டிங் கிடையாது. பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு சரியான பில்டிங் கிடையாது. அந்த பகுதியில் அநேக தேவையுள்ள மக்கள் உண்டு. அந்த மக்களுக்கு இறை அன்பையும் மருத்துவ பணியும் செய்வதற்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் உதவ முன்வர வேண்டும். அப்புறம் அதெல்லாம் எல்லாருமே அப்படிதான் வச்சிருக்காங்க. ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாரும் ரீச் ஆகிடும். நமது மிஷனரிஸ் நாம் இதை செய்வதால் எனக்கு என்ன பயன் என்று யோசிக்காமல் செய்ததனால் இத்தனை மருத்துவமனைகளும் கல்வி ஸ்தாபனங்களும் உருவாக்க முடிந்தது. ஆகவே நாமும் எனக்கு இந்த ஸ்தாபனங்கள் என்ன செய்யும் என்று எதிர்பார்ப்பதை விட நாம் இந்த ஸ்தாபனங்களுக்கு உறுதியாக இருக்கும் பொழுது இது பலருக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக விளங்க முடியும். ஆகவே நாம் இப்படிப்பட்ட நலிந்து கிடைக்கின்ற மிஷன் மருத்துவமனைகளை எடுத்து கட்டுவதற்கு நம்முடைய கைகளை உறுதிப்படுத்துவோம்.